எல்லாருக்கும் வணக்கம். சில சமயம் பாப்பாவோட மூமெண்ட்ஸ் கம்மியா தெரியலாம், இல்ல தெரியாமலே கூட இருக்கலாம். எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாப்பா தூங்கிட்டு இருந்துச்சுன்னா மூமெண்ட்ஸ் இருக்காது. பாப்பாவோட ஸ்லீப் சைக்கிள் 20 to 40 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஆக்டிவா மூவ் பண்ண ஆரம்பிக்கும். 2வது என்னன்னா பாப்பாவை சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். பாப்பாவை சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட் ஜாஸ்தியா இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். சில சமயம் அம்மா ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, டிஸ்ட்ராக்டடா இருப்பாங்க. அப்போ பாப்பாவோட மூமெண்ட் ஃபீல் பண்ண முடியாது. அம்மாக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கு ஏதாச்சும் மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அது நஞ்சு கொடியை கிராஸ் பண்ணி பாப்பாவை ரீச் பண்ணும்போது அதோட சைட் எஃபெக்ட்ஸ்லயும் சில சமயம் பாப்பாவோட மூமெண்ட்ஸ் நமக்கு தெரியாது. அம்மாவோட வயிறு பகுதி ரொம்ப பெருசா இருக்கு, திக்கா இருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். சில சமயங்கள்ல பிளாசண்டா ஆன்டீரியரா இருந்துச்சுன்னா, அதாவது முன்னாடி இருந்துச்சுன்னா அப்போ மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா தெரியற மாதிரி தான் இருக்கும். முக்கியமான 2 பாயிண்ட் என்னன்னா, நஞ்சு கொடியில ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நஞ்சு கொடிக்கு பின்னாடியோ முன்னாடியோ இல்ல பாப்பா சுத்தி ஏதாச்சும் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாப்பாக்கு போற பிளட் சப்ளை கம்மியாகும், பாப்பாக்கு போற ஆக்சிஜன் கம்மியாகும். அந்த சமயத்துல பாப்பாவோட மூமெண்ட்ஸ் கம்மியா இருக்கும், இல்ல சில சமயம் மூமெண்ட்ஸ் இருக்காது. இது ரெண்டும் ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் இல்ல ஹோல் டே உங்களுக்கு மூமெண்ட்ஸ் தெரியல அப்படின்னா இமீடியட்டா ஸ்கேன் பண்ணி பாருங்க. பாப்பா நல்லா இருக்கா, பாப்பாக்கு போற பிளட் சப்ளை நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.